Watch full episodes on Jio Hotstar. அடேங்கப்பா, இப்படி ஒரு அக்வேரியம் நம்ம ஃபுட்ஃபுரி நகர்ல முதல் முறையா வந்திருக்கு. ஆமா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த அக்வாரியம்ல பல 100 வகையான ஃபிஷ் எல்லாம் இருக்கான். சீக்கிரம் போலாம்ப்பா, இல்லனா கூட்டம் அதிகமாயிட போகுது. சீக்கிரம் வா. வா வா போலாம். ஆண்டி, என்னோட பால். அப்பா, என்னோட பட்டி. Hey, the name is Singam. அக்வேரியம்க்கு டிக்கெட் வாங்குறவங்க எல்லாரும் லைன்ல போங்க. எந்த நெரிசலும் இருக்க கூடாது. கூடாது 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 கூடாது. எந்த நெரிசலும் இருக்க கூடாது. ஐயோமா. நில்லே. காரை நிறுத்துங்க. அது அக்வாரியம் இடிச்சதுன்னா அது உடைஞ்சிடும். அப்புறம் இந்த ஷோ கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஐயோமா, மோட்டு பத்னு எங்க இருக்கீங்க? அந்த காரை தடுத்து நிறுத்துங்க. யாராவது வந்து காப்பாத்துங்களேன். என்னோட ஃப்ரெண்ட். இதோ இருக்கு உன்னோட பால். எங்கேயும் ஓடாம பாத்துக்கோ. இங்க பாரு தம்பி, நீ இந்த மாதிரி பால் பின்னாடி ரோட்ல எல்லாம் ஓடக்கூடாது செல்லம். ஆனா உங்களோட அக்வேரியம் கூட ரவுண்டா தானே இருக்கு. அதையும் பிடிச்சு வைங்க, இல்லனா ஃபிஷஸ் அதையும் எடுத்துட்டு ஓடி போயிட போகுது. பை பை. மோட்டோ பத்தலோ, தேங்க்யூ வெரி மச். நீங்க என்னோட அக்வாரியம் உடையாம காப்பாத்திட்டீங்க. நான் உங்க 2 பேருக்கும் வேலை கொடுத்து நீங்க எந்த தப்பு பண்ணல. காட்ஸ், இந்த காரை இங்க இருந்து உடனே எடுங்க, சீக்கிரம். சிங்கம் சார், நாங்க அப்ப கிளம்புறோம் சார். ஏன்னா எங்களுக்கு இந்த அக்வாரியம்ல கேர் டேக்கரா ஒரு வேலை கிடைச்சிருக்கு சார். கஜா கஜா மோட்டோ பாத்திரம், நீங்க 2 பேரும் மீன்களை கிட்ட இருந்து பாத்துக்க முடியுங்க இல்லையாப்பா? நீங்க 2 பேரும் என்கிட்ட முன்னாடியே கேர் டேக்கர் வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்க கூட சேர்ந்தோம் நானும் இதே வேலையில சேர்ந்திருப்பேனையாப்பா. என்னோட எழுது வச்ச எஜபேரியன் சொல்லும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் அக்வாரியம் நான் பார்த்ததே இல்லையாப்பா. சகோதர சகோதரிகளே, தயாராயிருங்க. கடலுக்கு அடியில இருக்கிற உலகத்தை இப்ப உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்க்க போறீங்க. உற்சாகமா கை தட்டுங்க. மோட்டோ சீக்கிரமா வா, நாம இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீன்களுக்கு சாப்பாடும் போடணும்டா. இது வரைக்கும் நீங்க இவ்வளவு அழகான மீன்களை புத்தகங்கள்ல மட்டும்தான் பார்த்திருப்பீங்க.
எஸ் ஹலோ எவரிபடி, இப்போ நீங்க பார்க்க போறது டான்சிங் ஆக்டோபஸ். இப்போ இந்த ஷோ ஆரம்பமாக போகுது. வாவ் மம்மி, அங்க பாருங்க அந்த ஆக்டோபஸ் எவ்வளவு அழகா பிரேக் டான்ஸ் பண்ணுச்சுன்னு. உண்மைதான், இந்த ஷோ பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க்கையில துக்கமும் சந்தோஷமும் கலந்தது தாங்க. ஆனா வாழ்க்கைன்னா இதுதான் நேரம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி வரப்போறது யாருன்னா கிரையிங் ஃபிஷ். என்ன யாராவது காப்பாத்துங்க, என்ன இங்கிருந்து காப்பாத்தி என் குடும்பத்தோட சேர்த்துடுங்க. ஐயோம்மா, இந்த ஃபிஷ்ஷோட குரல்ல எவ்வளோ வேதனை இருக்கு. அதேகமா இது ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது என்ன அங்க கொண்டு போய் சேர்த்துடுங்க, கெஞ்சி கேக்குறங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க, என் குடும்பத்தோட தேங்க்யூ தேங்க்யூ. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஏய் குட்டி கோல்டு ஃபிஷ், நீ பார்க்க அழகா தான் இருக்க, அப்புறம் அழுது இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம். மக்கள் நிச்சயமா பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என்ன சொன்னீங்க? நான் சந்தோஷமா அழுகிறேனா? அது என்னோட இதயத்தோட குரல் கண்ணீரா வெளியே சிந்திக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னோட குடும்பம், என்னோட நண்பர்கள்லாம் ஞாபகத்துக்கு வராங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்காக அழறதெல்லாம் கூட வித்ததான் இல்ல. சரி, நீ எங்க இருந்து வர? உன்னோட வீடு எங்க இருக்கு? நான் ஒண்ணு இந்த இடத்துக்கு என்னோட விருப்பத்தோட வரல, என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. உங்க மனுஷங்க மாதிரி எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க. என்ன தவிர நீர்வாழ் உயிரினங்கள் எக்கச்சக்கமா அந்த இடத்துல இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ஆக்டோபஸ் குவீன். ஆக்டோபஸ் குவீனுக்கு எங்களோட தங்க நிறத்தை பார்த்தா எப்பவும் பிடிக்காது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என் குடும்பத்தை சேர்ந்த பல பேரை அவங்க தொடர்ந்து கைது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னோட அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாருமே அவங்களோட சிறையில தான் இருக்காங்க. என்னோட குடும்பம் மொத்தமும் இப்போ ஆக்டோபஸ் கையில தான் சிக்கிக்கிட்டு இருக்கு. போதுமா போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. அழுகைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய துக்கம் கூட தெரியாம போயிடுச்சு. அடே மோட்டோ, நீ அப்புறமே தேம்பி அழுதுக்கலாம். முதல்ல இந்த தங்கம் சொல்றது கொஞ்சம் கேளுடா. தத்துல உனக்கு தெரியும்ல, உனக்கே தெரியும் எனக்கு எவ்வளவு இலகன மனசுன்னு. இந்த தங்க குட்டியோட வாழ்க்கையில இவ்வளவு துக்கம் இருக்கா? அது கேட்க கேட்க எனக்கே தொண்டை அடைக்குது. தங்க குட்டி, அடுத்து என்னாச்சுன்னு சொல்லு, மேற்கொண்டு சொல்லு. நான் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த அக்வாரியம் முதலாளி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. என்னோட குடும்பத்தை நான் பார்த்தே ஆகணும். அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னே தெரியல. பத்லு, நம்ம இந்த தங்கத்துக்கு எப்படியாவது உதவி பண்ணி ஆகணும்டா. அட
அடே மோட்டு, நீ கொஞ்சம் அழாம இருடா, என்னால தாங்க முடியல. இங்க பாரு தங்கம், நீ எதுக்கும் கவலைப்படாத. நானும் மோட்டுவும் சேர்ந்து உன்னோட குடும்பத்தை அந்த ஆக்டோபஸ் கிட்ட இருந்து நிச்சயமா காப்பாத்துவோம். நிஜமாவா? நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி செய்வீங்களா? என் குடும்பத்தை ஆக்டோபஸ் கிட்ட இருந்து காப்பாத்துவீங்களா? ரொம்ப சரியா சொன்ன தங்கம், சரியா சொன்ன. மோட்டு பத்லுவுக்கு ஒரே நாக்கு, ஒரே வாக்கு. இனிமே நமக்குள்ள இருக்க போகுது நல்ல நட்பு. ஆமா ஆமா, அவங்க உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. ப்ளீஸ் என்னையே உங்க கூட கூட்டிட்டு போங்க. நான் இது வரைக்கும் என்ன மாதிரி இருக்கிற எந்த ஆக்டோபஸையும் பார்த்ததே இல்ல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இந்த அக்வாரியம்ல தான் இருக்கேன். நீ இல்ல உன்னால எங்களால கூட்டு போக முடியாது. நாங்க எங்க ஃப்ரெண்டு தங்கத்துக்காக உதவி பண்ண போறோம். சும்மா ஊர் சுத்தி பார்க்க போறோம் நினைச்சியாப்பா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையே கூட்டிட்டு போங்க. சரி சரி, ஓகே ஓகே. முக்கியமா எங்க போனாலும் நீ எங்க கூடயே தான் இருக்கணும். மோட்டோ, உன்னை வந்து நீ பிடிச்சிக்க, இன்னொன்னு நான் பிடிச்சிக்கிறேன். இங்க பாரு தங்கம், அப்புறம் ஆக்டோ ஜாக்சன், நீங்க ரெண்டு பேரும் இதுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டீங்க. வாங்க. அது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உங்க ரெண்டு பேரையும் நான் அக்வாரியம பாதுகாக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அத நீங்களே திருட முயற்சி பண்றீங்களா? என்ன முளைக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல சார், இல்ல. திருடுறது எங்க வழக்கத்துல இல்லாத ஒரு பழக்கம். நாங்க தங்கத்துக்கு உதவி பண்றதுக்காக ஆக்டோபஸ் வேர்ல்ட் தேடி போய்கிட்டு இருக்கோம். இதோட அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்களாம். இதுக்கு அவங்க ஞாபகம் வந்துருச்சா? ஆக்டோபஸ் வேல்டா? தங்கத்தோட அண்ணன் தங்கச்சியா? ரொம்ப சுவாரஸ்யமான கதையை தான் சொன்னேன். அதை எடுத்த இடத்துலயே வச்சுடு. இந்த கோல்டு ஃபிஷும் டான்சிங் ஆக்டோபஸும் தான் இன்னைக்கு என் ஷோவோட ஷோ ஸ்டாப்பர். அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் திருடி எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறீங்களா? சார் நான் சொல்றது உண்மை சார், நம்புங்க சார். ஏமா தங்க குட்டி பார்த்துட்டே இருக்கிய, உண்மையை சொல்லு. காட்ஸ், அந்த மோட்டு பத்துல கிட்ட இருந்ததை வாங்குங்க. அப்படியே அவங்கள கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் விடுங்க. மேனேஜர் சார், நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க. எங்களுக்கு வெளியே போறதுக்கான வழி நல்லாவே தெரியும். நாங்க அப்படியே போய்க்கிறோம் சார். பத்துல போலாம். மோட்டோ சொன்னா கேளு, அவங்க நம்மள கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள போறாங்கடா. அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அவளை விட்டாதீங்க. மோட்டோ சிக்கிறாத. இது பேரு தான்டா மெரசலடி. இவ யாரு? காலு தங்கம். அவங்க ரெண்டு பேரையும் புடிச்சு கொண்டு வாங்க. பத்துல வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யறதுன்னு உனக்கு தெரியாதாடா? யோசிடா. இந்த தங்க குட்டி என்ன பத்தி கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. உன்னால உதவி பண்ண முடியுமான்னு கேட்கற மாதிரி இருக்குடா. டேய், என்னடா எங்க போனாலும் ரவுண்ட் கட்டி தோர்த்துறீங்க? மோட்டோ சீக்கிரமா அங்க இருந்து ஓடிடு. பத்துல ஏதாவது ஒரு பண்ணண்டா.
ஐடியா மோட்டோ இங்க பாரு, இவங்க எல்லாம் நீ தோக்கடிக்கணும்னா நீ சமோசா சாப்பிடறத தவிர வேற வழியே இல்லடா. சீக்கிரம் சாப்பிடு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிரு. பத்துலு நான் எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? அக்வாரியம் தூக்கிட்டு என்னால எப்படி ஓட முடியும்? மோட்டோ என் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, சமோசா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ என்னென்ன பண்றேன்னு உனக்கும் தெரியல எனக்கும் தெரியல. மோட்டோ எப்படி ஆம்ஸ்டர் பால் எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருந்தாரோ அதே மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு நீயும் ஓடிடு. பத்ரு, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. சீக்கிரமா போய் சமோசா கொண்டு வாடா. அது வரைக்கும் நான் அக்வாரியம் குள்ள போயிட்டு நான் என் வேலையை காட்டுறேன். சரி மோட்டோ. பொடிங்க இவன திறந்துடு சீசே. மோட்டு தப்பிச்சிட்டான். ஆனா இவனை விட்டுறாதீங்க. பொடிங்க இவன. பாங்கடா அகலமா வளர்ந்தவங்களா எங்கிட்டேவா? இந்த எமௌண்ட் கிட்ட போங்க. அடடா, என்ன பண்றீங்க? அந்த சமோசாலாம் எனக்காக வந்தது. பத்லு, இன்னும் கொஞ்சம் சமோசாவை அனுப்புடா. மாட்டியா? மோட்டோ அட வீணா போனவங்களா, எழுந்துருங்க. எழுந்து அவங்கள புடிங்க. ஓகே பாஸ். இந்த தடவை யாராவது என் சமோசாவை சாப்பிடறதுக்கு வந்தீங்க, அவ்வளவுதான் ஜாக்கிரதை. சமோசா எனக்குன்னு நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல. பத்லு, இன்னும் சமோசா வேணும்டா. உள்ளேயே சமோசா கடை ஏதாவது ஆரம்பிச்சுட்டானா? தங்க குட்டி, நீ அவங்க கிட்ட தெளிவா சொல்லு. இப்படி எனக்கு தொலை மேல தொலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னால உனக்கு உதவியே பண்ண முடியாதுன்னு சொல்லு. என் பேச்சு எல்லாரும் ஒழுங்கா கேளுங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க உண்மையிலேயே தப்பிக்கணும்னு நினைச்சா மோட்டோவை சமோசா சாப்பிட விடுங்க. இல்லனா லைஃப் பூரா இந்த பால் குள்ளே தான் நீங்க இருக்கணும். இல்ல நாம இங்க இருந்து போக விரும்புறோம். மோட்டோ, இதுதான்டா என்கிட்ட இருக்கிற கடைசி பிளேட். சீக்கிரமா சாப்பிட்டு எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடு. ஜாக்கிரதை, இனிமே யாராவது கொஞ்சம் கிட்ட வந்தீங்க, யாரும் சமோசாவை பார்க்கவே கூடாது. ஜெய் ஹோ. மோட்டோ, எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போணுமா? என்ன எடுத்துட்டு போனோம்? எங்க எடுத்துட்டு போனோம்? மேனேஜர் சார், உங்க அக்வேரியத்தை மோட்டோ கடலுக்கு எடுத்துட்டு போறான் சார். உங்க அக்வேரியமுக்கு கடைசி ஒரு முறையா நீங்க குட் பை சொல்லுங்க சார். ஓஹோ, அந்த மோட்டோ இவ்வளவு பெரிய அக்வாரியம் தனியா கடலுக்கு கொண்டு போக போறானா? என்னோட ஷோ இப்ப முடிஞ்சு போச்சு. இப்போ மோட்டோவோட ஷோ எப்படி இருக்குன்னு பாப்போம். எஸ்கேப் ஆயிடுங்க. எனக்கு முன்னாடி ஓடுறீங்களேடா, காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா இப்படி ஓடுறானுங்களே. இப்போ என்னை யாரா காப்பாத்துறது?
அப்படி என்னதான் 4 பேரை நின்று வேடிக்கை பாக்குறீங்க? போங்க, போய் அவனை தடுத்து நிறுத்துங்க. நான் அதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் தேடி தேடி பிடிச்சிருக்கேன். போங்கடா. சீக்கிரமா கார் எடுத்துக்கிட்டு அக்வேரியமுக்கு வந்துடுங்க. பத்துலு, இந்த மோட்டோ எங்கப்பா போய்கிட்டு இருக்கான்? எக்ஸ்கியூஸ் மீ ஜட்கா சார், மோட்டு பின்னாடியே போங்க. மத்தத நான் அப்புறம் சொல்றேன். இப்ப எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்ல. டிரைவர் தம்பி வண்டி எடுங்க. என்னுடைய ஃபிஷஸ் மோட்டோ பார்த்தலோ, உங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். தங்கம், என்னோட ஆக்டோ ஜாக்சன் டியர்ஸ், எல்லாரும் சேர்ந்து ரோலிங் டான்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். கம் ஆன், ஜாயின் மீ. அடைய தம்பி, என் நண்பா பத்துலு, சொல்லுப்பா, என்னப்பா நடக்குது இங்க? டாக்டர் ஜட்கா சார், அக்வேரியம்ல கோல்டு கலர் ஃபிஷ் இருக்கு இல்ல, அதோட குடும்பத்தை கடலுக்குள்ள இருக்கிற ஆக்டோபஸ் கோயின் கைது பண்ணி வச்சிருக்கு. அந்த தங்கம் அதோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்கிட்டயும் மோட்டுக்கிட்டையும் உதவி கேட்டிருக்கு சார். அதனால தான் நண்பன் மோட்டு வந்து அக்வேரியம் கூட சேர்ந்து எல்லாத்தையுமே கடலுக்கு கடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இதுதான் கதை சுருக்கம். கச்சா கச்சா, அப்படின்னா நாமளும் மீனோட சேர்ந்து கடலுக்குள்ள போக போறோம்னு சொல்றியா? எல்லாரும் நகருங்க, கொஞ்சம் ஓரமா நகருங்க. அடங்க பாருங்க, ஃபிஷ் அக்வாரியம் உருண்டு இங்க தான் வந்துகிட்டு இருக்கு. சார் சார், அந்த மோட்டோ நிறுத்தவே மாட்டேங்கிறான் சார், போய்கிட்டே இருக்கான். நாங்க அவனை பின் தொடர்ந்துகிட்டே கடல் வரைக்கும் இப்ப வந்துட்டோம். இப்போ என்ன பண்றது சார்? ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அந்த அக்வாரியம் மொத்தத்துல கடலுக்குள்ள போக கூடாது. அவங்க கடலுக்கு வர்ற வழியிலேயே ஒரு மிகப்பெரிய சுவரை எழுப்புங்க, அதுவே போதும். ஓகே பாஸ். பாஸ், நாங்க அக்வாரியமை விட 2 மடங்கு உயரமான சுவரை எழுப்பியிருக்கோம் பாஸ். இப்ப இந்த மோட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறது முடியாத காரியம் பாஸ். ஆமா, பத்துலு, எதுல செவரு கட்டி வச்சுட்டாங்கடா. இப்ப என்ன பண்றது? அதுல மட்டும் இடிச்சேனா கண்டிப்பா இந்த அக்வாரியம் உடஞ்சிரும் பத்துலு. அப்புறம் எல்லா மீனும் தண்ணில விழாம தரையில விழுந்து கஷ்டப்படும். என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யுதுன்னு தெரியாதாடா உனக்கு? ஐடியா, டாக்டர் ஜட்கா சார் நிச்சயமா ஏதாவது செய்வாரு. அது வரைக்கும் நீ வந்துட்டே இரு. டாக்டர் ஜட்கா சார், ஏதாவது பண்ணுங்க சார். அந்த அக்வேரியம் இந்த செவத்தை இடிக்காத அளவுக்கு ஏதாவது செய்யுங்க சார், சீக்கிரம் சார். அட நீங்க கவலைப்படாதீங்கப்பா. டாக்டர் ஜட்கா இங்க இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படணும்? 1 2 3 4 யா. டாக்டர் ஜட்கா, இப்படி லேண்டிங் பண்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? அட என்னப்பா, இந்த பட்டனுக்கு என்னதான் ஆச்சு? கஜா கஜா, யோ டாக்டர், ஏதாவது ஒண்ணு பண்ணையா? ஏதாவது பண்ணுங்க.
கச்சா கச்சா என்னையா டாக்டரே நேரா காரை தண்ணி நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆஹா போங்க போங்க, எல்லாரும் வெளியே போங்க. வாவ், கடல் இவ்ளோ அழகா இருக்குமா? எனக்கு இன்னைக்கு உண்மையிலே டான்ஸ் பண்ணணும்னு தோணுது. ஓ யா யா யா. எஸ். மோட்டோ டான்ஸ் எல்லாம் போதுடா. இங்க நம்ம என்ன வேலைக்கே வந்தோமோ அதை தாண்டி நம்ம போய் ஆகணும். இல்ல நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் வாடா. ஆக்டோ ஜாக்சன், டான்ஸ் ஆனதெல்லாம் போதும். இப்போ நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. முடியாது, இவனை நம்ம கூட கூட்டிட்டு போக முடியாது. இவனை மாதிரி ஒரு ஆக்டோபஸ் தான் என் குடும்பத்தை இப்ப கைது பண்ணி வச்சிருக்கு. எங்க ஆளுங்க எதுக்காக உங்களோட குடும்பத்தை கைது பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். ஒருவேளை என் சொந்தக்காரங்களும் யாராவது கிடைக்கலாம். நான் வாக்கு தரேன், நான் உங்க யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். தங்க குட்டி, சரின்னு சொல்லு. உனக்கு எப்படி உன் சொந்த பந்தங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கோ அதே மாதிரி தானப்பா இதுக்கும் ஆசையா இருக்கும். போன போது நம்ம கூட வந்துட்டு தான் போட்டுமே. சரி சரி, இவன் வந்தா இவன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. நல்லா சொல்லி வைங்க. வாங்க வாங்க போலாம். நம்ம தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கலாம். தங்க குட்டியோட சொந்த பந்தங்கள் யாரும் அடைச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும். நிலவு 4 நாள் தான் மின்னும், அதுக்கப்புறம் ஒரே இருட்டு மயம்தான். உங்களால எவ்வளவு மின்ன முடியுமோ மின்னுங்க, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஒரே அடியா போயிடுவீங்க. நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? எதுக்காக எங்களை கைது பண்ணிருக்கீங்க? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது. ஆனா எங்க ராணி அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எப்பவும் இதே மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கணும்னு. அதுக்கு இதுதான் வழி. அதுக்கு அவங்களும் தங்கமா மாறணும்னு விரும்புறாங்க. நான் வெறும் சேவகன் மட்டும்தான். அதனால ராணி அம்மாவோட கட்டளையை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதனால நீங்களும் ராணி அம்மாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதுல்ல? உங்க ராணியம்மா நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அவங்க எங்களை மாதிரி தக்கன்னு மின்றதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க இங்கிருந்து தப்பிச்சே தீருவோம். இதையெல்லாம் போய் உங்க ராணியம்மா கிட்ட சொல்லுங்க. உன் நம்பிக்கை எல்லாம் வீணா போகுது பாரு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இது வரைக்கும் என்ன எதுக்குற தைரியம் யாருக்கும் கிடையாது. அதோட என்ன தடுக்கிறதுக்கும் எவனும் இது வரைக்கும் வந்தது கிடையாது.
இதுதான் ஆக்டோவால். இதுக்குள்ள போற வழி ரொம்ப ஆபத்தானது. ஜாக்கிரதை. நில்லுங்க. இதுக்கு மேல கார்ல நீங்க உள்ள போனீங்கன்னா அவங்க கிட்ட மாட்டிப்பீங்க. யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லாரும் மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க. கஜா கஜா, காரை விட்டு வெளியே வந்தா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்பா. கவலைப்படாதீங்கப்பா, இந்தாங்க இந்த கேப்சூல சாப்பிடுங்க. இந்த கேப்சூல சாப்பிட்டீங்கன்னா ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமலேயே நம்ம நல்லா மூச்சு வாங்கி நீச்சல் அடிக்க முடியும்பா. ஆமா. மோட்டோ இந்தாப்பா, நீயும் இந்த மாதிரி சாப்பிடு. அட என் தம்பி, என் நண்பா, இந்தாப்பா, இதுதான் ஆக்டோபஸ் கிட். இத மட்டும் போட்டுக்கிட்டா நம்ம எல்லாரும் அவங்கள மாதிரியே இருப்போம்ப்பா. ஆமா. அட இருப்பா, உனக்காகவும் என்கிட்ட ஒண்ணு இருக்கு. இப்பவே கொண்டு போறேன். என்ன பண்றீங்க நீங்க? இனிமேல் நீ கோல்டு இல்ல, கருப்பு கலர் தான். இப்ப தங்கத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கஜா கஜா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லையாப்பா. என்னால இன்னும் நம்பவே முடியலப்பா. இதெல்லாம் உண்மைதானா இல்ல நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேனா? பத்லு, கொஞ்சம் வலிக்காம என்ன கொஞ்சம் கில்லாண்டா. போதுடா, போதும் போதும், இது உண்மைதான் பத்லு, கண்டிப்பா கனவு இல்ல. என்னோட உலகம் இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹலோ அங்கிள். ஹாய் படி. இவனுக்கு என்னாச்சு? இவ்ளோ சந்தோஷமா இருக்கான். சிங்கம் சார், இந்த தண்ணிக்குள்ள பீச் இருக்கா இல்ல பீச்சுக்குள்ள தண்ணி இருக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடைய நோயாளிங்க மேல சத்தியம்பா, கடல் தனக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை சேகரிச்சு வச்சிருக்கு. ஆமா, அதனாலதான்ப்பா என்ன மாதிரி எவ்வளவோ சயின்டிஸ்ட் புதுசு புதுசா இன்னைக்கும் நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஓ, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இப்படி பேசினா யாருக்காவது நம்ம மேல சந்தேகம் வரும். சீக்கிரமே எல்லாரும் ஓரமா போங்க, ஓரமா போங்க.
அடடா ஆக்டோ ஜாக்சன் எங்கயா போனா? ஆக்டோ ஜாக்சன் காணோம். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அவன் கண்டிப்பா அங்கதான் போயிருப்பான். ஒருவேளை அவனும் பிரேயர்ல கலந்துக்கிட்டானா என்ன? சீக்கிரமா வாங்க. எல்லாரும் ஓரமா நில்லுங்க, ஓரமா நில்லுங்க. ராஜாதி ராஜா, கடலின் ராஜா ஆப்டோ சார் வந்துகிட்டு இருக்காரு. ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, ராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. வாருங்கள் தளபதி, மகாராணி எங்கே? எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க, ஒதுங்கி நில்லுங்க. கடலின் ராணி ஒரு புது உருவத்துல வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காக உனக்கு எந்த வேலை? பெயிண்டர் எங்க? சொல்லுங்க மகாராணி அவர்களே. பெயிண்டர், நீ என்ன இப்படி பெயிண்ட் பண்ணிருக்க? மன்னிச்சிடுங்க மகாராணி, நான் அதை இப்பவே சரி பண்ணிடுறேன். ஆக்டோபா, இவனை கொண்டு போய் ஆக்டோசராஸ்க்கு எதிர்க்க போடு. வேணாம் மகாராணி அவர்களே, என்ன அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப பாவம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஆப்டோ சரசு பெயிண்டரை விடவே விடாது. மேக்கப் போடணும்னு யாரெல்லாம் போனாங்களோ அவங்கெல்லாம் இன்ன வரைக்கும் திரும்ப வந்தது கிடையாது. பாவம் அவங்கெல்லாம். பரேட் ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பரேட். பரேட் அப். ஆக்டோபா, இதுதான் நீ உன் படைக்கு கொடுத்த ட்ரைனிங்கா? ஒழுங்கா இவங்களால நிக்க கூட முடியல. உன்னோட லீடர் யாரு? எதிர்க்க வா. இந்த மாதிரி பரேட் பண்றதெல்லாம் பழைய ஸ்டைலுங்க. கொஞ்சம் மியூசிக்க மட்டும் ஆன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இங்க நடக்கிறத வேறங்க. அடே மோட்டோ, ஒழுங்கா நில்லுடா. ஏன்டா நீயே நம்ம எல்லாரையும் காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. சொல்றத புரிஞ்சுக்க மோட்டோ. சிங்கம் சார், ஒருவேளை இவங்க மாதிரியே தெரியணும்னு நினைச்சா நீங்களும் ஒரு அசத்தலான டான்ஸ் போடுங்க சார். அவன் யாரு? நம்ம பரேடோட ஸ்டைலையே மாத்திட்டான். அப்புறமா அவனை என் கிட்ட அனுப்புங்க, நானும் டான்ஸ கத்துக்கிறேன். வெரி குட், வெரி குட்.
இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்களா புதுசா இருக்கீங்களே. இதுக்கு முன்னாடி உங்க யாரையும் இங்க நான் பார்த்தது இல்லையே. எப்படி எங்களை பார்த்திருப்பீங்க மகாராணி? நாங்க வந்ததே இன்னைக்கு தானே. என்னோட பேரு மோட்டுங்க. அப்புறம் இவங்கெல்லாம் என் நண்பர்கள். இவன் பத்துலோ, இவர் டாக்டர் ஜாட்கா, அது கசிட்டாராமே. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்க சிங்கம். அப்படியா? சொல்லிடு மோட்டு, எல்லாத்தையும் சொல்லிடு. அப்படியே மிச்சம் வைக்கிறதுக்கு இனிமே வேற என்ன தாங்கி இருக்கு? தேங்க்யூடா பத்துலோ. நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன ரகசியம் பேசுறீங்க? அது வந்துங்க ராணி, உண்மையான மேட்ரு என்ன நானே சொல்றேங்க. எங்க ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, அவ பேரு குட்டி தங்கம். இந்த ஆக்டோபஸ் வேர்ல்டுல இருக்கிறவங்க அவளோட ஒட்டுமொத்த வம்சத்தையே புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த வம்சத்தை காப்பாத்ததா நாங்க இங்க வந்தோம்னா பாத்துக்கோங்களேன். சும்மா இருடா. மகாராணி அவர்களே, மோட்டு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது மேடம், நாங்க எல்லாம் மனுஷங்க. தங்கம் அப்புறம் அதோட ஆளுங்க எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறத நாங்க எல்லாம் கேள்விப்பட்டோம். அதனால நாங்க அதுவும் அதோட குலங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு போய் தேடி பார்த்துட்டு வரலான்னு ஆசைப்பட்டோம் மேடம். வேற எந்த விஷயமும் இல்ல மேடம். ஆனா பாத்துலு, ஏன்டா நம்ம மகாராணி கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிற? நாம எல்லாருமே மனுஷங்க தான் சொல்லு. இங்க பாருங்க மகாராணி, நாங்க மனுஷங்க தான். பாத்தீங்களா மகாராணி, எப்பயாவது நீங்க நம்புறீங்க தானே? நாங்க எல்லாருமே மனுஷங்க தான். மோட்டு, ஏன்டா திடீர்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? மோட்டு, நீ பேசிக்கிட்டே இரு. மகாராணி, இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, ராஜா ஐயா கிட்ட நீங்க தெளிவா சொல்லுங்க, என்னோட தங்க குட்டி அப்புறம் அவங்களோட வம்சத்தை நீங்க விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா டீ, காஃபி, சமோசா சாப்பிட்டு கிளம்பிடுவோம். அது எப்படி உங்களை உடனே இங்க இருந்து போக விட்டுருவோம்? இருந்து விருந்து சாப்பிட்டு போங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க எல்லாரும் எங்களோட சிறப்பு விருந்தினர்கள். ஜெய் ஹோ. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா ராணி? ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி என் வயிற்றுக்குள்ள சுண்டலி ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. பத்துல வாடா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ராணி நீங்களும் வாங்க. பசிக்குது சாப்பிடுவோம் வாங்க. அடே மோட்டு, உன்னோட ஆர்வம் நம்ம எல்லாரையுமே பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருமோன்னு என் மனசுக்கு தோணுது. என்னோட டைனிங் ஏரியாவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். உட்காருங்க. மகாராணி வாழ்க. மகாராணி கிட்ட இந்த செய்தியை சொல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது வந்து என்னன்னா, நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் கோல்ட் இஸ் கோல்ட் மகாராணி சக்சஸ்ஃபுல்லா ஆக போகுது. சயின்டிஸ்ட், நீ என் மனசை சந்தோஷப்படுத்திட்ட. இங்க பாரு, இவங்களை கவனிச்சுக்க. இவங்க நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள், மோட்டு, பத்லு, அப்புறம் அவங்களோட நண்பர்கள். ஹலோ சயின்டிஸ்ட் சார், இதோ இங்க இருக்காரு பாத்தீங்களா? இவரு வேர்ல்ட் ஃபேமஸ் புர்ஃபி நகர் சயின்டிஸ்ட். உங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே செட் ஆகும். மகாராஜா அவர்களே, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வேணாம். இன்னைக்கு எனக்கு எந்த இன்ஜெக்ஷனும் வேண்டாம். அத போட்டாலே எனக்கு ரொம்ப வலிக்குது. இல்ல மகாராஜா அவர்களே, சில மருந்துகள் முதல்ல வலிக்கத்தான் செய்யும். ஆனா இந்த இன்ஜெக்ஷன் போட்டதால தான் உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேறி வருது. ஆமா, நானும் அதை கொஞ்சம் உணர்ந்தேன். சரி போட்டு விடு. அட மோட்டு, பத்லு, நீங்க எல்லாரும் எங்களோட சிறப்பு விருந்தினர்கள். அப்புறம் எங்களோட விருந்தாளிகளை நாங்க கடவுளோட ரூபமா பாப்போம். அதனால நாங்க இப்ப உங்ககிட்ட லஞ்ச் சாப்பிட பெர்மிஷன் கேக்குறோம். கஜா கஜா, என்ன ஒரு நல்ல பழக்கமையா? லஞ்ச் சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. ஏன்? நாங்க லஞ்ச் சாப்பிடறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சோ. ஓகே, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம். ஓகே. தேங்க்யூ. இப்பதான் ஆட்டம் கால கட்ட போகுது.
நீங்க பாருங்க ராணி, எப்படியும் சாப்பிடத்தானே வந்திருக்கோம். இந்த சீட் பெல்ட் எல்லாம் இப்ப தேவையான கொஞ்சம் சொல்லுங்க. அவசியம் இருக்கு. ஆனா சாப்பிட போறது நீங்க இல்ல, நாங்க. சும்மா சுத்தி சுத்தி சாப்பிட போறோம். மனுஷங்க ரொம்ப டேஸ்டா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்டி. ஐயோமா மகாராணி அவர்களே, நான் ஒரு மனுஷனா இருக்கிறதால உங்களுக்கு முழு கேரண்டியோட சொல்ல முடியும். அதாவது இந்த மனுஷனோட கறி சுத்தமா நல்லா இருக்காது. நீ என்ன ஏமாத்த பாக்குற? மகாராணி அவர்களே, நீங்க என்னோட நண்பர்களை சாப்பிட முடியாது. யார் இந்த குட்டி பையன்? இந்த சைடு ஹீரோவை சைடுக்கு அனுப்புங்க. நீங்க எப்பவும் யாருக்கும் நண்பர்களாக முடியாது. ஆக முடியும் மகாராணி. மனுஷங்க ரொம்ப நல்ல நண்பர்களா நிச்சயமா ஆக முடியும். வேணும்னா நீங்க தங்கத்துக்கிட்டே கேட்டு பாருங்க. ஏ ச்சே, இது ஒரு சாதாரண மீன். இது கிட்ட எப்படி போய் கேக்குறது? என்ன மகாராணி, நீங்களே ஏமாத்திட்டீங்களா? நாங்க எங்க தங்க குட்டிக்கு கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்பதான் ஆக்டோ வேர்ல்டுல யாரும் இவளை கண்டுபிடிக்க மாட்டாங்க. இருங்க, இப்ப இந்த கலரை நான் எடுத்து காட்டுறேன். இந்த தங்க குட்டி ஒரு கோல்ட் ஃபிஷ் தான். இதோட குடும்பத்தை விடுவிக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கோம். இது உண்மையிலேயே கோல்ட் ஃபிஷ் தான். ஆஹா, சயின்டிஸ்ட், இந்த கோல்ட் ஃபிஷ்ஷையும் மத்த கோல்ட் ஃபிஷ் கூட அடைச்சு வையி. வீரனே, இந்த குழந்தைய நீ மாளிகையில கொண்டு போய் விட்டுடு. அப்புறம் இந்த கோல்டு ஃபிஷ்ஷ நான் பாத்துக்கிறேன். குட்டி, நாங்க உங்க எல்லாரையும் காப்பாத்துவோம். நிச்சயமா காப்பாத்துவோம். சாரி பத்லு, சாரி. என்னாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. இவங்க எல்லாரும் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கடா. இப்ப நான் என்ன பண்றது? பத்லு வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதாடா? ஐடியா மோட்டோ. இப்ப நீ என்ன பண்ற? எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே ஃபுல் ஸ்பீட்ல அப்படியே ரவுண்ட் அடிக்கிற. அவங்கள புடிங்க. ஐயோ மகாராணி, அது எங்களை இழுக்குது. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவங்கள புடிங்க. இழுக்குது, இழுக்குது. அவங்கள பிடிங்க, விடாதீங்க. எல்லாரையும் பிடிச்சு ஆஃப்டர் சரஸ்க்கு எதிர்க்க தூக்கி போடுங்க. சரிங்க ராணி. சயின்டிஸ்ட், நாம தப்பிச்சுட்டோம் பாத்தியா? ஆஃப்டர் சரஸ்க்கு எதிர்க்க தூக்கி போடுங்க. என்ன விடுங்க, என்ன விடுங்க, காப்பாத்துங்க, என்ன விடுங்க. போய் உன் ஆளுங்களை பார்த்துட்டு வா. என்ன விடுங்க. மோட்டோ பத்லு, என்ன காப்பாத்துங்க. நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? சுன்ஹேரி, அட, சுத்தி சுத்தி நான் கடைசில நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேனா? அம்மா, அப்பா, நீங்களா? ஹே ஹே, கடைசியா நாம எல்லாரும் சந்திச்சிட்டோம். முதல்ல நம்ம இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க முயற்சி பண்ணணும். டே பத்லு, ஆக்டோசரஸ், இது அந்த ஜெயிலரோட பேரா கூட இருக்கலாம் இல்லையா? வாங்க வாங்க, உள்ள வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். என்னையா பண்றீங்க? எதாலும் சொல்லிட்டு பண்ணுங்க ஐயா. மாட்டேன், நான் உள்ள போக மாட்டேன். போக மாட்டேடா. ஏய், என்ன உடுக்குடா. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் தூக்கி உள்ள போடுங்க. இவங்களை வேற வேற ஜன்னல்ல தூக்கி போடுங்க. நான் போக மாட்டேன்.
அட என் நோயாளிங்க மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு இது கண்டிப்பா ஜெயில் மாதிரி தெரியல நண்பர்களே. அந்த சிப்பாய்ங்க நம்மள தேவையில்லாம பயமுறுத்திட்டாங்கப்பா. என் கண்ணுக்கு அந்த ஜெயிலர் ஆக்டோசரஸ் தெரியவே மாட்டேங்கிறானே. யோ சயின்டிஸ்ட், நான் இந்த பல மேல ஏறி ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன். நாங்களும் வரோம். என்ன இப்படி ஆடுது எனக்கு காப்பாத்து. வேணாம்பா. பத்ரு, என் கணக்கு இங்க இருந்து பார்த்தா எந்த ஆக்டோசரஸும் தெரியவே இல்லையாடா. என்ன பண்றது? பத்ரு, மேல இருக்கிறதால நீ பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. வெயிட் பண்றா, நானும் கீழே வந்து என்னென்ன கேட்டுக்கிறேன்டா. இந்த ஸ்லைடு உண்மையில சாபா சூப்பரா இருக்குதுடா. பத்லு, இந்த இடத்துல ஏதோ ஒரு குகை இருக்கு பாத்தியாடா. வாடா உள்ள போய் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரலாம். பத்லு, ஏடா உள்ள இவ்வளவு இருட்டா இருக்கு. சச்சா சச்சா, அது குகை இல்லடா, அதோட பெரிய வாய். பத்லு, நல்லதா போச்சுடா, நீங்க எல்லாரும் இங்க வந்து சேர்ந்துட்டீங்க. எனக்கு உள்ள வந்தது ஒண்ணுமே புரியல தெரியுமா. மோட்டோ, இது குகை இல்லடா, ஆட்டோசோரஸோட வாய்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உள்ள போக போறோம். நாடகம் வீடும் நேரம் தான் குட்டை காட்டி நடக்குது. என்னது, நம்ம எல்லாரும் ஆக்டோசரஸோட வாய்க்குள்ள இருக்கோமா? இப்ப இதுல இருந்து எப்படிப்பா வெளிய போறது? ஏதாவது சொல்றா, எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது போல வேலை செய்யாது தெரியாதா? ஐடியா, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த ஆட்டோசோரஸோட வயித்துல கிச்சு கிச்சா மூட்டி விடலாம். அந்த நேரத்துல இது சிரிக்கும் இல்ல, சிரிக்கிற அந்த கேப்ல நம்ம வெளியில எகிரிச்சு ஓடிடலாம். இது டைமிங். ரெடி? கஜா கஜா, நல்ல வேலைப்பா, ஜஸ்ட்ல எஸ் ஆயிட்டோம். வேற ஏதாவது ஆபத்து வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடலாமாப்பா. பத்லு, நான் ரொம்ப நேரமா ஸ்விமிங் போடுறேன்டா. ஆனா எனக்கு என்னமா, நான் ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நீந்துற மாதிரியே எனக்கு தோணுதுடா. மோட்டோ, மறுபடியும் நம்ம மாட்டிக்கிட்டா. அப்படியே யூட்டன் அடிச்சு பின்னால பாருங்க. நல்ல வேலை, நீங்க எல்லாம் கிடைச்சிட்டீங்க. நானும் உங்க எல்லாரையும் சாப்பிடணும்னு விரும்புறேன். ஆனா நீங்க எல்லாரும் என் பார்வையில் இது வரைக்கும் படவே இல்ல. இப்போ வித் ஆல் யுவர் பெர்மிஷன் நான் உங்க எல்லாரையும் சாப்பிடலாமா சொல்லுங்க? நோ ப்ராப்ளம், எனக்கு கொள்கைகள் பிடிக்காது. உங்க பெர்மிஷன் இல்லாமலும் நான் சாப்பிடுவேன். எங்க யாருக்கும் மூக்குக்கும் கூட தெரியாது. ஐயா, மூக்குக்கும் இல்ல ஐயா, காதுக்கும் சொன்னா புரிஞ்சுக்கீங்க. பழமொழியில என்ன இருக்கு? நான் மகாராணி கிட்ட சொல்லிடுறேன். ஒரு கோல்டு ஃபிஷ் கூட்டம் வந்து உங்க எல்லாரையும் அவங்க கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. உங்க எல்லாருடைய கதையும் அதோட முடிச்சு போயிடும். ஐயோப்பா, நாம ஒரு இடத்துல தப்பிச்சு இன்னொரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். பத்லு, என்ன பண்றது? ஏதாவது ஐடியா சொல்றா. ஐடியா, எல்லாரும் வேற வேற பக்கம் சுத்தி இந்த ஆட்டோ பஸ் நல்லா லாக் பண்ணுங்க. வாட மாப்ள, வாட சுத்துறா. மாப்ள, இப்ப நாங்க யாருன்னு தெரியுதா? என்ன நார் மாதிரி அங்கிட்டு போயிட்டியா? ஆட்டோப்பா, வித் ஆல் யுவர் பெர்மிஷன். பத்லு, நம்ம அந்த குட்டி தங்கத்தை காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஆக்டோ ஜாக்சன் எங்க இருக்கான்னு தேடி பிடிச்சு காப்பாத்தி ஆகணும்டா. ஆக்சுவலி நீ சரியா சொன்ன மோட்டோ. அதுக்காக நம்ம மறுபடியும் இந்த மாளிகைக்குள்ள போய் தான் ஆகணும். ஏன்னா ஆக்டோ ஜாக்சன் இந்த மாளிகைக்குள்ள தான் போய் இருக்கான். வாங்க. ஐயோப்பா,
இவன் எப்படிப்பட்ட ராஜா? இங்க ராஜா இல்ல, ஒரு சிப்பாய கூட காணுமே. அட சிங்கம் சார், இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. யாராவது இங்க வர்றதுக்குள்ள நம்ம வந்த வேலையை முடிச்சிடலாம்ப்பா. பத்லு, எனக்கு ஏதோ ஒண்ணு கேக்குதுடா. அது உனக்கு கேக்குதான்னு சொல்லு பத்லு. அப்படி உனக்கு என்னதான் கேட்டுச்சு மோட்டோ? அம்மா, இவ்வளவு பெரிய வாங்கி மோட்டோ ஏதோ ஒரு சத்தம்னு சொன்னேன், ஆனா அது ஷார்க்கோட சத்தம் நீ சொல்லவே இல்லையாப்பா. ஓடுங்க, ஷார்க் கிட்ட கறி வாங்குறதுல எனக்கு சத்தியமா எக்ஸ்பீரியன்ஸே இல்லையாப்பா. ஓடுங்க. ஏன் 25 எக்ஸ்பீரியன்ஸ்லோ இப்படி ஒரு கரண்ட் நான் வாங்கினதே இல்லையாப்பா. என்ஜாய். Stop in the name of sea. Stop in the name of water. Stop. Stop. இப்ப அதுங்க தலையில தேங்காய் விழும் பாரு. சிங்கம் சார், அநேகமா உங்க துப்பாக்கி இங்க வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. Follow me. அடே மோட்டோ, அங்க பாருடா, எவ்வளோ பெருசுக்கிட்ட இந்த தம்பி பையன் மாட்டி இருக்கா. வாடா, ஏதாவது பண்ணலாம். ஆக்டோ எந்திரி, நாம இங்க இருந்து உடனே தப்பிச்சாக்கணும்டா. ஆக்டோ, டேய் எந்திரா. மாட்டு, நீ வந்துட்டியா? எனக்கு இங்க தனியா டான்ஸ் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. மோட்டு பத்லு, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏய் தம்பி, உன்னை காப்பாத்ததான் நாங்க 2 பேரும் ரிஸ்க் எடுத்து இங்க வந்தோம். எங்களை ரஸ்க் மாதிரி சாப்பிட விட்டுருவோம் போல இருக்கு. அங்க திரும்பி பாரு. ராஜா அங்கிள், மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு தெரியாம எழுப்பிட்டேன். நீங்க இந்த ஆக்டோ ஜாக்சனை கூட்டிட்டு போங்க. நீங்க எல்லாரும் நண்பர்கள். நீங்க இது வரைக்கும் என்ன செய்றீங்களோ அதை சரியா தான் செய்றீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா, நீங்க எல்லாரும் சீக்கிரமா ஆக்டோ ஜாக்சனை கூட்டிட்டு ஓடி போயிடுங்க. ராஜா சார், உதவி பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. ஆனா நாங்க இங்க அந்த குட்டி தங்கத்தோட குடும்பத்தை காப்பாத்த தான் வந்தோம். நான் குட்டி தங்கத்துக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த போட்டு பத்துல வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை என்ன ஆனாலும் செஞ்சு தருவாங்க. உங்களுடைய நட்பை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஒருவேளை நீங்க கோல்டு ஃபிஷஸ் தேடணும்னா ராஜா ஏதோ சொல்ல வந்தீங்களே, எந்திரிங்க எந்திரிங்க. ராஜா, யோ ராஜா, யோ. நீங்க எல்லாரும் சயின்டிஸ்டோட ரிசர்ச் சென்டருக்கு போயாகணும். ஐயா ராஜா, ராஜா ஐயா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களா ஐயா. அவன் தான் எல்லா கோல்டு ஃபிஷஸையும் கைது செஞ்சு வச்சிருக்கான். நான் உடனே போறேங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. போங்க போங்க, தூங்குங்க. அட, இந்த ராத்திரியில கடல்ல எதையாவது தேடுறது ரொம்ப கஷ்டம்பா. நாம ராஜா சார் கிட்ட அந்த சயின்டிஸ்ட் எங்க இருப்பார்னு கூட கேட்கவே இல்லையாபா. டாக்டர் ஜட்கா சார் சொல்றது சரிதான். ராத்திரில நம்மளுக்கு வழி தெரியாம வேற எங்கயாவது போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இன்னைக்கு நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில தேடலாம். ஆமா, இது எந்த இடம்? அடே மோட்டோ, மோட்டோ சீக்கிரம் எந்திரிடா. நான் தான் கூப்பிடுறேன். என்னடா பாத்துலோ, அத சேவலிட கூவவே இல்லல்ல. தூக்கம் பயங்கரமா வருதுடா பாத்துலோ. கொஞ்ச நேரம்டா நல்லா தூக்கிட்டு வரடா. அதுக்குள்ள நீ டீ போட்டு வந்து எழுப்பி தூங்குற. மோட்டோ, இங்க சேவல் குயிலல எதுவும் கூவாது. இங்க இருக்கிறத பூரா இவங்களே தின்னுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்திரிடா, இது ஒன்னும் புர்புரி நகர் கிடையாதுடா.
ஐயோமா இது என்னது? ஹலோ, இது உனக்கு என்னது தெரியுமா? அட உங்களுக்கு தெரியாதா? இதோட சத்தத்தை கேட்டுதான் கடல்ல உள்ள எல்லா பிராணிகளும் காலையில முழிப்பாங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா என்ன? பத்துலு கேட்டியாடா? அங்க பாடுற அதான்டா கடல் சேவலு. இங்க எல்லாமே இருக்குடா பத்துலு. ஆமா, இத்தனை பேரும் ஒரே டைரக்ஷன்ல எங்க தான் போய்கிட்டு இருக்காங்க? இப்பதான் ஒரு வேல் வாயில கோல்டு ஃபிஷ்ஷை எடுத்துட்டு போறது என்னோட கண்ணால பார்த்தேன் சார். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுங்க. பத்துலு, அந்த வேல்ஸுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் சுத்தமா தெரியாதுல்ல. நாம சூப்பர்ரா பத்துலு. வேல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ற விஷயம் நமக்கு தெரியல நினைச்சுக்கிட்டு இருந்தா வேல்ஸ் நம்ம பின்னாடி வர விஷயமே நமக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன பண்றது? மாட்டிக்கிட்டோம். இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லுங்க. ஐயோப்பா, நம்ம எத்தனை தடவை வாரத்துல இருந்து கீழே விழுறது, அப்புறம் இந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் பொறுக்கிறது. சிங்கம் சார், உங்களுக்கு வேற வார்த்தையே கிடைக்காதா? ஏற்கனவே பசியில் இருக்கிற இதுல நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. மொட்டு பத்லு, நீங்க வந்துட்டீங்களா? உங்களை மறுபடியும் பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. இங்க பாத்தீங்களா, எனக்கு என்னோட ஃபேமிலி திரும்ப கிடைச்சிருச்சு. வாவ், சூப்பர். உனக்கு உன்னோட குடும்பம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட மொத்த குடும்பத்தையும் நீங்க காப்பாத்துவீங்களா? தங்க குட்டி, நீ ஒரு நம்பிக்கையை இழக்காத. ஆமாடா தம்பி, நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிச்சயமா உன்னோட குடும்பத்தை விடுவிப்போம். வாங்க மகாராணி அவர்களே, உங்களுடைய நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. நீங்க காத்துக்கிட்டு இருந்த நேரம் முடிஞ்சு போச்சு. இனி நீங்க கோல்டு கலரா மாற தயாராகிருங்க. சயின்டிஸ்ட், இதுக்கு மேலே என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன செய்யணுமோ அதை சீக்கிரம் செய்யுங்க. அப்படியே செய்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்புட் தெரிய போகுது. மோட்டு பத்லு, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இப்ப நான் பாக்குறதுக்கு தக தகன்னு மின்னிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ எது வேணாலும் கேளு சயின்டிஸ்ட், எது வேணாலும். ரொம்ப ரொம்ப நன்றி ராணி அவர்களே. இல்ல, உங்களுக்கு இப்படி நடக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. அட, இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்குள்ள எப்படி வந்தாங்க? இவங்க எல்லாரையும் சீக்கிரமா வெளியில எடுத்து என்கிட்ட கொண்டு வாங்க. வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டீங்க. என்னோட ஆராய்ச்சியும் என்னோட கண்டுபிடிப்பையும் பார்த்துட்டு போங்க. இன்னையில இருந்து இந்த 7 கடல்லையும் நான் மட்டும்தான் கோல்டன் ஆக்டோபஸ் இருப்பேன். இதுக்கு முன்னாடியே யாரும் இப்படி இருந்ததில்ல, இதுக்கு மேலேயும் இருக்க மாட்டாங்க.
என் அன்பான ராணி, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ உன் ஒருத்திக்காக எத்தனை கோல்டு ஃபிஷ்ஷோட நேரத்தை பறிச்சிட்ட. நான் செஞ்சதுல என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு? அவங்க என்னைக்காவது என் குழந்தைய பத்தி யோசிச்சிருக்காங்களா? அப்படி இருக்கும்போது நான் ஏன் இவங்கள பத்தி யோசிக்கணும்? நீங்க அதை மறந்துட்டீங்களா மகாராஜா? எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த கோல்ட் ஃபிஷ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்னோட சின்ன குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை எப்படி என்னால மறக்க முடியும்? உங்க பையனை கோல்டு ஃபிஷ் தூக்கிட்டு போயிடுச்சுங்களா? ஆமா, பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்ப இந்த தங்க மீன் கூட்டம் அவனை தூக்கிட்டு போயிடுச்சுங்க. கோல்டு பீசஸ் எல்லாம் ஒரு கூட்டம் தூக்கிட்டு போயிடுச்சா? இந்த விஷயத்தை நான் இதுக்கு முன்னாடி எங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன் மேடம். நான் மகாராணி கிட்ட சொல்லிடுவேன், கோல்டு ஃபிஷோட ஒரு கூட்டம் வந்து உங்களை தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு. அதோட உங்க கதை முடிஞ்சிடும். ஞாபகம் வந்துடுச்சு. மகாராணியே, இந்த விஷயத்தை நம்ம தளபதி ஆக்டோபஸ் உங்ககிட்ட சொன்னாரா என்ன? ஆமா, அவர்தான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மகாராணி அவர்களே, நீங்க தப்பான கருத்துக்கு ஆளாயிட்டீங்க மேடம். இதே விஷயத்தை தான் உங்க தளபதி எங்க கிட்டயும் சொன்னாரு மேடம். அதனால இந்த விஷயத்தை நான் அடிச்சு சொல்ல முடியும் மேடம். உங்க மகன் காணாம போனதுக்கு காரணம் நிச்சயமா அவர்தான் மேடம். பாவம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழி பாவம் இவர் மேல விழுந்துருச்சு. அவர் எனக்கு ரொம்ப விசுவாசமானவர். நீங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாரையும் சிறை பிடிங்க. நீங்க என்னோட நண்பர்கள் அப்படி பண்ண முடியாது. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க பேசக்கூடாது. இங்க இருந்து போ. ஒரு நிமிஷம், உன் கழுத்துல இந்த அடையாளம் எப்படி? யார் நீ? இது என் கழுத்துல சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. இது எங்க பரம்பரை அடையாளம். அப்படின்னா நீதான் என்னோட குட்டி ஆக்டோ. அப்படின்னா நீதான் என்னோட மக. வாழ்த்துக்கள் மகாராணி அவர்களே. எக்ஸ்பெரிமெண்ட் முடிய இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். வந்து உக்காருங்க, நான் இதை சீக்கிரம் முடிச்சிடுறேன். 4 நாள் நிலா வெளிச்சம் மறுபடியும் இருண்டுடும். என்னோட தங்க நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல, இங்க என்ன நடக்குது? மகாராணி அவர்களே, இந்த விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நீங்க கோல்டன் ஆக்டோபஸா மாறணுங்கிறது என்னோட கனவு. நீங்க வெறும் பலியாடுதான். என்னோட சோதனைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. உங்களுக்கு தங்கராணி ஆசைய காட்டி காட்டி என்னோட எல்லா சோதனைக்கு உங்களை ஆளாக்கிட்டேன். இப்ப நான் தான் மாற போறேன். நான் மாற போறேன். தி கிரேட் கோல்டன் ஆக்டோபஸ் ஆஃப் த சீ. இவங்க எல்லாரையும் பிடிங்க. நீ ஒரு நம்பிக்கை துரோகி. துரோகி, நம்பிக்கை துரோகி, என்ன பேர் வேணாலும் சொல்லி கூப்பிடு. போங்க, அவங்க கைய கட்டி போடுங்க. நாலு நிலா வெளிச்சம் அப்புறம் இருண்டுடும். யோ சயின்டிஸ்ட், ரொம்ப சந்தோஷப்படுறியா? நினைச்சத சாதிச்சிட்டோம் நினைக்காத. நிச்சயமா நான் உன்னை இங்க இருந்து சும்மா விட மாட்டேன். இந்த மோட்டு விட மாட்டான்டா உன்னை. அவங்கள பிடிக்க. என்னோட பல வருஷ கனவு வீணா போய்கிட்டு இருக்கு. கோல்டு ஃபிஷ்களை தப்பிச்சு போகாம தடுத்து நிறுத்துங்க. நண்பர்களே, மோட்டுவும் பத்லுவும் நம்ம எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள நம்ம காப்பாத்தணும். வாங்க, நம்ம போய் உதவி செய்யலாம். என்னோட கனவு நனவாகணும். இந்த கடலுக்கு நான் தான் மகாராஜாவா முடி சூடணும். புடிங்க அவங்கள.
உங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்ல ரொம்ப சந்தோஷமா இல்ல வருத்தமா இருக்கு. இப்ப ராஜாவோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அவரால் ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாது. என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டேன். மகாராணியால தனியால என்னதான் சமாளிக்க முடியும். அதனால இந்த கடல் ராஜாவான பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டு கிரீடத்தை சூட்டிக்கிறேன். என்ன பண்றது, வேற வழி இல்லையே. நிறுத்துங்க. யோ சயின்டிஸ்ட், உனக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு சொல்றேன் கேளு. இன்னைக்கு உனக்கு அந்த கிரீடம் கண்டிப்பா கிடைக்காது. என்ன தடுக்க உங்க 5 பேரால முடியுமா? இங்க பாருங்க சயின்டிஸ்ட், நாங்க ஒன்னும் தனியா வரல. எங்களோட படை எல்லாமே எங்க பின்னாடி வந்து இருக்கு. இதுதான் உங்க படையா? இத்தனை வருஷமா அவங்கள காப்பாத்திக்க அவங்களாலேயே முடியல. இன்னைக்கு என்ன எதிர்த்து நிக்க போறாங்களா? தம்பி சயின்டிஸ்ட், இத்தனை வருஷமா நீ கண்ட எல்லா கனவுகளையும் இந்த கோல்டு ஃபிஷ் காலியாக்க போகுதுடா. கம் ஆன், அட்டாக்! பயப்படாதீங்க தங்க குட்டிகளா. தண்ணியால இருந்துட்டு அந்த சயின்டிஸ்டால ஒண்ணு பண்ண முடியாது. மோட்டோ அவர் தனியா இல்ல. அட அவன் கூட யார் நிக்கிறான் நானு பாக்குறேன். நீயா தல, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இது என்னோட சொந்த பெட்டு. இதை என்னோட எக்ஸ்பெரிமெண்டால இவ்வளவு பெருசா வளர்த்திருக்கேன். நான் என்ன சொல்றேனோ அது இது செய்யும். உன்னோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடு. யோ, என்னையா லஞ்ச்? அதுக்கு என்னத்தை சாப்பிட போகுது? பர்மிஷன் நாட் கிராண்டட். ஆக்டோசரஸ், நீ நேரா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இது எங்களுக்குள்ள நடக்கிற யுத்தம். இதுல நீ தலையிட கூடாது. அப்புறம் அவ்வளவுதான். இதுவரைக்கும் நான் வாயில ஜீவன் மேல கை வச்சதுடா. ஆனா உனக்கு பாடத்தை கத்து கொடுக்க அதை நான் மீற போறேன்டா. மோட்டோ, மோட்டோ, எந்திரா 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 எந்திரா. மோட்டோ நல்லா இருக்கேடா மோட்டோ. கேளுங்க வேல் மீன்களே, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. எங்களுக்கும் உங்களோட உதவி தேவை. கண்டிப்பா உதவி செய்யறோம். ஏன்னா அந்த சயின்டிஸ்டால நாங்களும் பல தொல்லையை அனுபவிச்சிருக்கோம். அதாவது என்ன பண்றீங்கன்னா ஒரு 7-8 சமோசா மட்டும் சூடா வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஆனா எனக்கு சமோசா எங்க இருந்து கிடைக்கும்? அத பத்தி நீங்க ஏதோ பெருசா கவலைப்பட்டுக்காதீங்க. எல்லாத்தையும் சிங்கம் சார் பாத்துக்குவாரு. நீங்க அவரை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுங்க. சிங்கம் சார், உங்க கடமையில கண்ணும் கருத்துமா இருங்க சார். ஐயோ அம்மா, இந்த சமோசாக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரம் போ. மோட்டு, இந்த சமோசா. ஐயா, ஆக்டோசரஸ் கண்ணா, நீ யாருன்னு காட்டிட்ட. இப்போ மோட்டு யாருன்னு காட்டுற. வாடா மோட்டு,
ஏய் இங்க வா, போய் அவனை சீக்கிரம் புடி. என்ன விடு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு இதுக்கான தண்டனை கிடைக்கும். விடு என்ன, என்ன அடிக்காத, வேண்டாம் 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 வேண்டாம், என்ன விட்டுருக்க, திருப்பி தாங்க முடியல, என்ன விட்டுருக்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆக்டோ ஜாக்சன், நாங்க உன்னை விடுதலை பண்றதுக்கு வந்துட்டோம். வாட வாட என் செல்லம். இந்த வருது பாரு. ஐயோமா, இந்த சிங்கத்தை பிடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, அது நடக்காத காரியம். இந்த வாய்க்க இட்லி, தோசை, சாம்பார், ஆப்பம். சிங்கம் சார், நாம இவங்கள ஒண்ணுமே பண்ணாம ஒரு வழி பண்ணிட்டேன் பாருங்க. சிங்கம் சார், நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப பெரிய ஆளுதான். ரிங்க ரிங்க ரோசஸ் வேண்டிருக்கியா? ரிங்க ரிங்க ரோசஸ். எப்படி இருக்கு, தலை சுத்துதா? சுத்தி சுத்தி வந்தீங்க, தப்பான வேலையை செஞ்சீங்க. இவ்வளவு பெரிய உடம்பு இருந்தும் ஒண்ணு வேலைக்கு ஆகலையே. இப்ப நான் தான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். அப்படியா? இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னு நீயே பாரு. என்னது தலைக்கு மேல? வேண்டாம். ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அடிக்க வேண்டாம் வேண்டாம். விட மாட்டேன் மக்களை. இந்த ஆட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஜாலி. டாடா பாய். இனிமேல தப்பு ஏதாவது பண்ணுவியா சொல்லு. சயின்டிஸ்ட் கண்ணா, ஓ ஆக்டோசரஸ் கதை புஷ் ஆயிடுச்சு. இனி நீங்க நானும் தான் 1-on-1 மோதி பார்க்கலாமா? மோட்டு ரெடி. இனிமேல் எங்க ஃபைட் பண்றது? என் கனவு தான் இடிச்சு தூள் தூள் ஆயிடுச்சு. கோல்டு ஃபிஷ்ஷையும் விடுதலை ஆக்கிட்ட, இந்த பிரம்மாண்ட ஆக்டோபஸையும் ஸ்மால் ஆக்கிட்ட. இனிமே ஒண்ணு இல்ல. அப்ப புரிஞ்சு போச்சு, எங்க வாழ்க்கையில எப்பவுமே நிலா வெளிச்ச பிரகாசமா இருக்கும். ஓ வாழ்க்கை இனி இருண்டுதான் இருக்க போகுது. முடியல. மோட்டு பத்லு, என்னையும் மன்னிச்சிடுங்க. நான் ரொம்பவே பேராசைப்பட்டுட்டேன். ஆனா உங்களாலதான் என்னோட மகன் எனக்கு திரும்ப கிடைச்சான். அப்புறம் தங்க மீன்களே, உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் சாரி. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. மோட்டு பத்லு, நீங்க செஞ்ச உதவிக்கு என் சார்பிலையும் என் குடும்பத்து சார்பிலையும் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். பிரிஞ்சு போன எங்க குடும்பத்தை மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கீங்க. தேங்க்யூ மோட்டு பத்லு. மோட்டு பத்லு, என் கூட அப்பப்ப டான்ஸ் பண்ண வருவீங்கல்ல? நிச்சயமா வருவா ஆக்டோ, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி நாம ஏன் ஒரு குட்டி டான்ஸ் போடக்கூடாதுங்கிறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.